ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெனு கருப்பு கொண்டக்கடலை குழம்பு. ரொம்ப டேஸ்டியா உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்திருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்ட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸு உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். கருப்பு கடலை ஊற வச்சிருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 150 கிராம் நல்லா அளம்பிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 150 உருளைக்கிழங்கு இப்போ வேக வைக்க போறேன். இன்னும் கடலை குழம்புக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு செய்முறை சொல்றேன். 150 வெங்காயம், 150 தக்காளி, ஒரு 2 தேக்கரண்டி உப்பு, உங்களுக்கு அளவுக்காக சொல்றேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு போட்டு. நான் குழம்புல புளி ஊற்ற மாட்டேன், தயிர் தான் ஊற்றுவேன். இந்த கடலை குழம்புக்கு தேவையான பொருள் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு, ஒரு குட்டி தக்காளி, 150 இல்லைங்க, ஒரு தக்காளி அரைஞ்சி போட்டுக்கணும். வானொலி வைக்கிறேன். ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். உங்கள் தேவை என்ன எண்ணெயோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடுகு போடுறோம், படப்படம் தெரியும். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, இந்த தேவைக்கேற்ப பொருள். இந்த விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த வானொலியில கொட்ட போறேன். ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா கையில தெரிக்கும் பாத்துக்கங்க. நான் கரண்டியில போட மாட்டேன், கையிலேயே அள்ளி போட்டுருவேன். அதனாலதான் தேவைக்கேற்ப உப்பு உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இப்ப கருவேப்பிலை இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்ப ஃபுல்லா வச்சுக்கலாம் சிலிண்டரை. கண்டிப்பா 5 நிமிஷம் வதங்கணும். ஏன்னா வெங்காயம்னா பச்சை அரைச்சிருக்கும் பாத்தீங்களா, அதனால வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இதுல விழுது வதங்கிடுச்சு, இதை எண்ணெய் ஒதுங்குது பாருங்க. அப்ப அது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் புளி ஊத்த மாட்டேன் பாருங்க. இந்த குழம்புக்கு ஏற்ப 50 கிராம் தயிர் நான் எங்க வீட்லயே போட்டிருக்கேன், அதை போடுறேன். மிளகா பொடி தேவைக்கேற்ப அளவு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இப்ப உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. இதை நல்லா இடுக்கி பிடிச்சிட்டு இப்ப சிலிண்டர் கேஸ் ஃபுல்லா வச்சுக்கலாம். தயிர் ஊத்துருக்கீங்களா, உருண்டை உருண்டையா இருக்கும். ஆகையினால கரண்டி இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இப்படி நல்லா அந்த விழுத சாரும்படியா கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப இப்ப நான் கம்மியா தான் வைப்பேன் தண்ணி. ஏன்னா நான் ரொம்ப தண்ணியா வைக்க மாட்டேன், திக்கா தான் வைப்பேன். ஆகையினால ஒரு 2 டம்ளர்னா ஒரு 200 கிராம் தண்ணி வைப்பேன். இந்த பாருங்க, குழம்பு கொதி வந்துடுது. ஒரு கொதி நல்லாவே கொதிச்சிடுது. இப்போ நான் வேக வச்ச கடலை, இந்த உருளைக்கிழங்கு இதுல கொட்டுறேன். பார்த்துக்கிடுங்க. தண்ணி நிறைய தேவையில்லை, சும்மா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுமானதுதான். குழம்பு திக்கா எடுத்து பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இறக்கும் போது ஒரு தேக்கரண்டை நெய் ஊற்றுவேன். இல்ல நெய் இல்லைன்னா நல்லா ஊத்திக்கலாம், தப்பு இல்லை. நான் ஒரு கரண்டி நெய் ஊத்துறேன் பாருங்க. அவ்வளவுதான், நீங்க இறக்கி சாப்பிட்டுக்கலாம். எது தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் ஏற்பா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரிதான் நான் வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வைக்கல, மீடியமா தொக்கா பண்ணிருக்கேன். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு
எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மணிக்கும் நீங்கள் செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.